வணக்கம். இப்போ உலகத்தில் ஒரு பெரிய நியூஸு. இப்போ ட்ரம்ப்னு ஒரு ஒரு ஆளை அவங்க பிரசிடெண்ட் ஆக்கி வச்சுருக்காங்க. அவன் உலகத்தில் எல்லாத்துக்கும் கண்ணா பின்னான்னு டேரிஃப் போட்டுருக்கான், டேக்ஸு. அவன் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். மேபி அவங்க கிரேட் இல்லை போல இருக்குது, அவங்க கிரேட் ஆகணும்னு பார்க்குறாங்க திரும்பி. தட்ஸ் ஓகே. பட் இதை நம்ம நிர்மலா சீதாராமன்ஜி ஒரு 3 years பிஃபோர் பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது, பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி ஒரு ஆளை டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு புறநானூரில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு அதான் ஞாபகம் வருது. இவன் ஊருக்கெல்லாம் டேக்ஸ் போட்டுருக்கான். ஒரு சைடில் என்னென்னா டெஸ்லா காரை எரிக்கிறாங்க, அமெரிக்கானோ கெனடியானோ அப்படின்னு மாற்றிக்கிறாங்க, பாய்காட் அமெரிக்கன் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் இந்த போயமில் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப இட் இஸ் கரெக்ட் வாட் எவர் ஹஸ் பீன் செட். ஸோ ஐ ஜஸ்ட் ரிசைட் தட் போயம். இது எப்படின்னா, ஓகே. காய் நெல் அறுத்து கவளம் கொளினே, மா நிறைவு அல்லதும் பல்நாட்கு ஆகும். 100 செரு ஆயினும் தமித்து புக்கொனினே, வாய்ப்புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும். அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே, கோடியாத்து நாடு பெரிது நந்தும். மெல்லிய கிழவனாகி வைகளும் வரிசையாய் அறியா கொல்லன் சுற்றமோடு பரிதப நடுக்கும் பிண்டம் நச்சின், யானை புக்க புலம் போல தானும் கெடுவான் உலகமும் கெடுமே. அதாவது ஒரு காணி நிலம் இருந்தால் கூட அதில் நம்ம வளவிச்சிட்டு அதுலேருந்து நம்ம கவலையாக எடுத்து ஒரு யானைக்கு கொடுத்தா அது பல நாட்களுக்கு வரும். பட் அதையே யானையை நீயே போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த யானை வாய் புகுவதெனினும் கால் பெரிது கெடுக்கும். அது காலால் டேமேஜ் பண்ணுறது கண்ணாப்பின்னா டேமேஜ் பண்ணிடும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொள்ளினேன். நல்ல புத்திசாலியான ராஜா, கொஞ்சம் புத்தி சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதாவது நீ கண்ணா பின்னான்னு எல்லாரையும் டேக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இஷ்டத்துக்கு ஜம்முன்னிமான ஆடம்பரமாக இருக்கிறதும், இந்த மாதிரி நீ ஒரு ஒரு பேசிஸே இல்லாமல் ஏழைகிட்டேருந்து எவ்வளோ பிடுங்கிறது, பணக்காரங்கிட்டேருந்து எவ்வளோ பிடுங்கிறது, யாரால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன ஆகும், அப்படி ரிசல்ட் என்ன ஆகும்னா, தானும் கெடுவான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உலகமும் கெடுமே. நீ மட்டும் அழிச்சது போகாதுன்னு சொல்லிட்டு உலகமும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஏன்னா இவன் அவன் கண்ட்ரிக்கு நல்லது பண்ணுன்னு நினச்சி ஏதோ பண்ணுறானா, இல்லை அவன் ஏதோ நம்ம போகும்போது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டின்னு போகணுன்னு போகிறானான்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தானும் கெடுவான் உலகமும் கெடுமே. ஒரு அதே நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அப்ளை பண்ணலாம். ஒரு எம்ப்ளாயி கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கண்ணா பின்னான்னு ஒரு ஆளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணான்னு ஒரு ஆளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் அவனும் அழிஞ்சிருவான், அந்த ஆஃபீஸும் அழிஞ்சிரும். எனிவே, வணக்கம்.